Fine. Good afternoon. So we are dealing with social issues, a topic for the month of June 2025. Okay, so we will deal 4 topics today, which is having more towards mains focus. Okay, so the first topic is Human Development Index in the age of AI. In the age of AI. So Human Development Index, who is releasing that index? Yaar? Human HDA index. HDA is released by UNDP. UNDP. Okay. So what is the periodicity of the establishment of publishment of this report? 1 year once. report பண்ணுவாங்க. Okay. So what are the dimensions upon which the HDA படிச்சிருப்பீங்கல்ல எக்கனாமிக்ஸ்ல HDA index என்னென்ன dimensionsல ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? Okay. So there are 3 dimensions upon which the HDA index is being released. என்னென்ன? Standard of living, education, and இல்ல அது வந்து எஜுகேஷன்ல வந்துரும். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், எஜுகேஷன் அண்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஓகே. ஸோ ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஹெல்த் ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ 3 டைமென்ஷன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க? HDA index is being released and it is being released by UNDP, United Nations Development Program. Periodicity என்ன? 1 year once. ஓகேவா? இப்போ இந்த இயர் அவங்க வெளியிட்டு இருக்க ரிப்போர்ட்ல the theme has been specified as a matter of choice, people and possibilities in the age of AI, artificial intelligence. artificial intelligence இந்த காலகட்டத்துல மக்களுடைய வாய்ப்புகள் பத்தி என்ன, அது எப்படி ஹியூமன் டெவலப்மெண்ட்டை இம்பாக்ட் பண்ண போகுது, அப்படிதான் அதனுடைய தீம். ஓகேவா? ஸோ இயர்லி வென்எவர் தே ரிலீஸ் தி ரிப்போர்ட் தே கிவ் வித் தி தீம். ஓகேவா? லாஸ்ட் இந்த கொரோனா டைம்லலாம் வந்து அன்சர்டன் டைம்ஸ் அண்ட் அன்சர்டன் லைவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம்ல விட்டுருந்தாங்க. இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தீமேட்டிக்கா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி எப்படி வந்து மனித சமுதாயம் அடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படின்றத பத்தி யோசிக்கணுமே ஒழிய, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, வேலை வாய்ப்புகள்லாம் போக போகுது அப்படின்ற ஆங்கிள் யோசிக்க கூடாது. we have to use artificial intelligence to improve our capabilities and the standard of living அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல யோசிக்கணும் அப்படின்றதான் இந்த ரிப்போர்ட்டோடைய தீம். ஓகேவா? ஸோ we will move towards it. மெயின் ஃபோக்கஸ் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கணும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், அவ்வளவுதான். இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஃபைன். ஓகே. ஸோ வாட் இஸ் தி ஐடியா இஸ் தி கன்வர்ஜென்ஸ் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கன்வர்ஜென்ஸ் கிரைசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, த கேப் பிட்வீன் த வெரி ஹை அண்ட் லோ HDI கண்ட்ரிஸ். இப்போ இதை பிரிப்பாங்க எப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு கெட் ரிப்போர்ட்டட் ஆன் த ஸ்கேல் ஆஃப் 0 to 1. 0 to 1ல என்ன பண்ண போறாங்க? ரேங்கிங் போட போறாங்க. 0 to 1. ஓகேவா? ஸோ 0 to 1ல லோ, மீடியம், ஹை, வெரி ஹை அப்படின்னு சொல்லி பிரிக்க போறாங்க. லோ, மீடியம், ஹை அண்ட் வெரி ஹை அப்படின்னு பிரிக்க போறாங்க. ஓகேவா? இந்தியா இஸ் இன் விச் ஸ்கோப்? மீடியம் HDI கேட்டகரியில் இருக்கு. இப்போ நம்ம சொன்னோம்ல, அந்த ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இதெல்லாம் சேர்த்து 1 அப்படின்ற பாராமீட்டர்ஸ்குள்ள ஒரு கண்ட்ரியை ரேங்க் பண்ணுவாங்க. அதுல இந்தியா இஸ் கெட்டிங் அரௌண்ட் தி ஸ்கோர் ஆஃப் 0.685. 0.685 which is medium HDI category. ஓகேவா? அதனுடைய ரேங்க் என்ன சார் அப்படின்னா, 193 கண்ட்ரீஸ்ல இந்தியா இஸ் ரேங்கிங் 130th ரேங்க். ஓகேவா? ஸோ 53% we have grown since 1990. 1990ல இருந்து பார்க்கும்போது 53% நம்ம வந்து டெவலப் ஆயிருக்கும். ஸோ வாட் இஸ் தி டோட்டல் ஐடியா ஆர் ஸ்கோப் ஆஃப் திஸ் ரிப்போர்ட் அப்படின்னா, எப்படி வந்து கம்பேரிட்டிவா அக்ராஸ் கண்ட்ரீஸ்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, பேஸ்ட் அப்பான் அ ஸ்டாண்டர்ட் பேராமீட்டர்.
அதாவது இந்த இந்த ஹெல்த் எஜுகேஷன் இதெல்லாம் வச்சு எப்படி நான் வந்து அமெரிக்கால பண்றனோ அதே மாதிரி ஆப்பிரிக்கால பண்றேன், அதே மாதிரி ஏசியன் கண்ட்ரீஸ்லயும் பண்றேன். I'm going to rank countries among the development progress which is being taking across the world. ஓகேவா? அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா இஸ் கெட்டிங் மீடியம். ஓகேவா? who are the top performers? Iceland, Norway and Switzerland. Iceland, Norway and Switzerland are top performers. ஓகே, இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இந்த வைடனிங் கேப் அப்படின்றது இந்த கேப் பிட்வீன் தி வெரி ஹை அண்ட் லோ ஹெச்டிஐ கண்ட்ரிஸ். இப்போ நம்ம சொன்னோம்ல லோ, மீடியம், ஹை அண்ட் வெரி ஹை அப்படின்னு தானே சார் பிரிச்சிருக்கோம். the gap between very high and low இது வந்து shrink ஆகிட்டே வந்துச்சு. அப்படின்னா என்னன்னா development is being taking place across all over the world uniformly. ஏதோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கேப் shrink ஆகும்ல. அப்படி நடந்துகிட்டு வந்தது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா கேப் பிட்வீன் வெரி எக்ஸ்பாண்டிங் ஃபார் தி 4th consecutive years. திருப்பியும் கொரோனாக்கு அப்புறம் என்ன ஆகுது, கேப் வைடன் ஆகுது. முன்னாடி அந்த கேப்ஸ் வந்து இருக்குது இல்ல அப்படின்ற கேப் கம்மியாகிட்டு வந்துச்சு. இப்போ திருப்பியும் அந்த கேப் 4th consecutive yearsக்கு the gap has been widening. The shrinking gap has started to again show the prospects of increase sides. ஓகேவா? சோ கன்வர்ஜென்ஸ் நவ் ரிவர்சிங். கன்வர்ஜ் ஆனது இப்போ ரிவர்ஸ் ஆயிடுச்சு. சோ தீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க எங்க எழுதலாம்னா உங்க மெயின்ஸ் பேப்பர்ல எங்க உங்களுடைய அக்ராஸ் 1 2 3 4 எங்க வேணாலும் எழுதலாம். ஓகேவா? யூ ஹேவ் டு ஹேவ் தி ஸ்டாக் பாயிண்ட்ஸ் அண்ட் கேன் யூஸ் இட் எனிவேர் அக்ராஸ் பேஸ்ட் அப்பான் தி சிலபஸ் கண்டென்ட். ரைட்? எத்திக்ஸ்ல எழுதலாம், ஜிஎஸ் பேப்பர் 3ல எழுதலாம், சொசைட்டில எழுதலாம். ஓகேவா? சோ திஸ் இஸ் தி ஐடியா ஆஃப் this is the overall report. We will now move towards the India specific reportல என்ன சொல்றாங்க அப்படின்றத அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஓகேவா? சோ HDI rank இந்தியாக்கு என்ன 130th rank from 133 in 2022. 133 இருந்துச்சு, இப்போ 130, which means India's rank is increasing. ஓகேவா? This one 30.3% of the development progress which is being taken place is being adjusted for the inequality. அப்படின்னா என்ன சார்? இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் 1/3 ஆஃப் த டெவலப்மெண்ட் விச் இஸ் பீங் டேக்கன் பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 மார்க் வாங்குறேன்னு நினைச்சுக்கோங்களேன். 100 மார்க் வாங்குறேன், இன்இக்வாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா ஐ எம் கிவிங் அபவுட் 30% டுவர்ட்ஸ் தி இன்இக்வாலிட்டி டெவலப்மெண்ட். இன்இக்வாலிட்டியை டெவலப்மெண்ட் பண்றதுக்காக நான் 30% கொடுத்துடுறேன். விச் மீன்ஸ் பட் மை டெவலப்மெண்ட் இஸ் ரியலி 70%. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய வறுமை டெவலப்மெண்ட்டும் ஒரு இடத்துல நடந்துகிட்டே இருக்கு. அது எவ்வளோனா 100% நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் டு அட்ஜஸ்ட் ஃபார் தி இன்இக்வாலிட்டி விச் இஸ் ப்ரிவைலிங் ஓவர் இன் மை கண்ட்ரி, ஐ ஆம் டிவோட்டிங் சம் ஆஃப் மை 30% ரெகுலர்லி. ஸோ விச் மீன்ஸ் தட் 30% ஆஃப் மை வேல்யூ இஸ் பீங் லாஸ்ட் டு இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக 30% லாஸ்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஏஐ ஸ்கில்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் தி நம்பர் 1 குளோபல் லீடர் இன் ஏஐ பெனிட்ரேஷன்ல சொல்றாங்க. பெனிட்ரேஷன் ஆகுறதுல இந்தியா இஸ் தி நம்பர் 1 குளோபல் லீடர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்ல தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜெண்டர் கேப். தி ஜெண்டர் கேப் அக்ராஸ் 166 countries. Across 166 countries, India is ranking 102, which means that the gap is still being prevailing. கேப் இன்னும் நிறைய இருக்கு, ஃபில் ஆகாம இருக்கு. ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு அந்த சமநிலை இன்னும் ஏற்படல அப்படின்றது தான் இந்த ரிப்போர்ட் காட்டுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த சேம் பாயிண்ட் அகேன். இந்தியா லூசஸ் நியர்லி 1/3 ஆஃப் இட்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் வேல்யூ வென் அட்ஜஸ்டட் ஃபார் இன்இக்வாலிட்டி, ஹைலைட்டிங் தி uneven distribution of the progress. So what we have to take from this slide is India is ranking 130th in the overall ranking, in the overall HDI. India is a medium category, medium country category, which means that 0.6% one value is 0.6 around வாங்குது India, and the ranking has improved from 133 to 130, and the gender gap is 102. These are something very important insights that we have to take from this slide. Okay, can we move to the next one? Gender gap is nothing but, see, for example, the equality of wages between the men and women அப்படினு சொல்றோம். DPSP ல இருக்கா இல்லையா ஈக்குவாலிட்டி? இப்போ இந்த ஈக்குவாலிட்டி ஆஃப் வேஜஸ் பிட்வீன் மென் அண்ட் உமன் அது எல்லா இடத்துலையும் நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். சில இடத்துல நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் டிவைட் சொல்லுவாங்க. நிறைய இப்போ கிராமத்துல பாத்தீங்கன்னா பசங்களுக்கு அந்த மொபைல் ஆக்சஸ் கிடைச்சிருக்கும், பொண்ணுங்களுக்கு அந்த மொபைல் ஆக்சஸ்
கிடைக்காது. டிஜிட்டல் டிவைட் நடக்குது. இப்ப இதெல்லாம் எல்லா பேராமீட்டர்ஸையும் சேர்ப்பாங்க. நாட் ஒன்லி திஸ் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் எடுப்பாங்க. பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் பாருங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில, தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு பாருங்க. 30 to 40 தான் இருப்பாங்க. which means that 10 to 12% அவ்வளவுதான். which means that gender gap, அப்ப gender gap is still bigger. It has a long way to go. அதுக்கு பேர் தான் என்னது? gender gap. so அந்த மாதிரியான ஒரு இண்டைசஸ்லாம் எடுக்கும்போது இந்தியா இஸ் ranking 102. it is health, education and political empowerment மூணுத்தையும் சேர்த்து போடுற ஒரு இண்டெக்ஸ் தான் என்னது? gender gap index. okay, can we move to the next one? so the inequality, எதனால inequality நடக்குது இந்தியால? why so much of inequality in India? why the rich get richer, the poor gets poorer? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, the jobless growth, economic expansion is taking place, but not with respect to the proportionate employment generation நடக்கிறது. economic growth வருஷம் நடக்குது, அதுக்கு ஏத்த மாதிரியான employment generation நடக்குதா? growth நடந்துகிட்டு இருக்கு, பட் without jobs. அதுக்கு பேர் தான் என்னது? jobless growth. okay, next is sectoral imbalance. agriculture வந்து 15% of the GDP, but 42% of the workforce. 42% ஒர்க் பண்றாங்க அதுல. ஆனா அது எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது? 15% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது ஜிடிபி. so this is sectoral imbalances. so productivity and income mismatch நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? structural barriers, again we can say that gender pay gap, men earn 82%, women earn 18% of the labor income. மொத்தம் இந்தியாவுடைய வருமானத்துல பாத்தீங்கன்னா 82 ரூபாய் men earn பண்றாங்க, 18 rupees are being earned by women. so this is a gender gap. the women are being employed in the formal sector less than the men because of the glass ceiling effect that they come across, either due to household chores or due to their the cultural barriers, which is called as structural barriers. ஓகேவா? அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் the government schemes like the women are being paid for their care work. அதாவது வீட்டுல வேலை செய்யற வேலைக்கு கவர்மெண்ட் இஸ் பேயிங் 1000 rupees for the women for who don't go to work. கரெக்டா இல்லையா? அது எதுக்காக? இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரல் பேரியர்ஸை உடைக்கிறதுக்காக தான். women are being given free bus passes in the government buses in Tamil Nadu. கரெக்டா? so why இந்த ஸ்ட்ரக்சரல் பேரியர்ஸ் இருக்கிறதுனால. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், காஸ்ட் பேஸ்ட் மார்ஜினலைசேஷன் லிமிட்ஸ் மொபிலிட்டி. ஸோ இது நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல பேசியிருப்போம். சொசைட்டிலலாம் எலைட் செல்ஃப் ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா காஸ்ட் இஸ் பீயிங் ஆக்டிங் அஸ் அ பெரியர் ஃபார் தி மொபிலிட்டி ஆஃப் பீப்புள். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தலித்ஸ் ஆர் நாட் பீங் ஏபிள் டு புஷ் அப் தி லேடர் பிகாஸ் ஆஃப் தேர் காஸ்ட் பேஸ்ட் ஐடென்டிட்டி. ஸோ இன்இக்வாலிட்டிக்கு காரணம் காஸ்ட் இந்தியாவில், அண்ட் உமனுக்கு காரணம் ஸ்ட்ரக்சரல் பேரியர்ஸ். காஸ்ட் இஸ் ஆல்சோ அ ஸ்ட்ரக்சர். உமன் ஃபேஸ் டபுள் ஆர் ட்ரிபிள் சேலஞ்சஸ். காஸ்ட் ஒரு சேலஞ்சா இருக்கும், அவங்களுடைய செக்ஸ் ஒரு சேலஞ்சா இருக்கும், அவங்களுடைய அந்த கல்ச்சுரல் பேரியர்ஸ் ஒரு சேலஞ்சா இருக்கும். இதெல்லாம் தாண்டி வரணும் அவங்க. ஓகே, ஸோ the poorest 40% hold only 20.2% of income. Poorest 40% hold only 20.2% of income, while the richest 10% control 25.5%. 25.5%. ஓகேவா? இந்த இன்இக்வாலிட்டியை how they find out in HDI? HDIல இன்இக்வாலிட்டியை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? Is there any indexes that you know? Gini coefficient. Then there is also another ratio called as Palma ratio. ஓகேவா? இது கூட இன்இக்வாலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஆனா this is not being used in HDI. HDI-ல யூஸ் பண்றது இல்ல. பட் they are saying that Gini coefficient விட efficient ஆனது Palma ratio அப்படின்றாங்க. ஸோ Palma ratio அப்படின்றது கேட்கலாம், வேர் இட் இஸ் யூஸ்ட் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? Gini coefficient தெரிஞ்சிருக்கணும், and then you have to use Palma ratio as also, right? So you can use the facts like 15% of the GDP
which is what agriculture is being contributing, but it employs more than 40%. ரொம்ப எக்ஸாக்டா 42% அப்படிலாம் இருந்தாலும் more than 40% கூட சொல்லலாம், நம்ம தப்பில்ல. சரியா? அப்புறம் இந்த கிளாஸ் சீலிங் எஃபெக்ட், ஸ்ட்ரக்சரல் பேரியர்ஸ், இதெல்லாம் வந்து எதுக்காக இன்இக்வாலிட்டி அப்படின்னா எதனால வருது எல்லாத்தையும் வந்து ஒரு சார்ட் அவுட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். These are something adding points to what you have been studying, right? Can we move? So why AI being targeted or AI being used as a theme அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. AI எதுக்காக தீமா யூஸ் பண்றாங்கன்னா அதை வச்சு ஹியூமன் டெவலப்மெண்ட் எப்படி நடக்கணும் அப்படின்றத யோசிக்கணும் through the policies and the actions. Not we should think that AI is taking our lives away அப்படின்ற மாதிரி யோசிச்சிட கூடாது. அதை வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டுக்கு யூஸ் பண்றதுக்கு நம்ம சிந்திக்கணும் அப்படின்றது தான் HDA உடைய ஒரு பெரும் கருத்தாக இருக்குது. சரியா? ஓகே. ஸோ பாலிசி ரிஃபார்ம்ஸ், நேஷனல் இன்இக்வாலிட்டி ரிடக்ஷன் பிளான்ஸ். ஓகே. ஸோ வாட் ஆர் த 3 pillars of action that is suggested அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்இக்வாலிட்டி ரிடக்ஷன் பிளான், and then progressive taxation structure. நம்மளுடைய இன்கம் டாக்ஸ் வந்து ப்ரோக்ரசிவா ரெக்ரெசிவா? ப்ரோக்ரசிவ். ஸோ அப்போ அந்த ப்ரோக்ரசிவ் டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர் யோசிக்கணும். டைரக்ட் டாக்ஸேஷன்ல that is not progressive. நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி ஒரு கமாடிட்டிக்கு சேம் ரேட் தான் பண்ண போறீங்க. நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி அதே கமாடிட்டிக்கு அதே ரேட் தான். 5% 5% தான். ஓகேவா? ஸோ ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சரை நோக்கி யோசிக்கணும் அப்படின்றாங்க நம்ம எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், இன்க்ளூசிவ் வெல்த் மெஷர்மெண்ட் பியாண்ட் ஜிடிபி. ஜிடிபி அப்படின்றது எக்கனாமிக் காம்போனன்ட் மட்டும் தானே யோசிக்குது. beyond the economical aspect, think about the wealth aspects beyond GDP அப்படின்னு சொல்றாங்க. so this is policy reformsல பண்ண வேண்டியது. next AI governanceல என்ன சொல்றாங்க? 3 I's சொல்றாங்க HDI ரிப்போர்ட்ல. invest, inform and include. you can write this in anything. HDI report 2025 ல இது சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு invest, include and inform. invest, inform and include. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்க. 3 I's. AI பத்தி நிறைய क्वेश्चंस கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இத கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல அப்படியே வச்சு விட்டுறணும். ஏன்னா HDI யோட ரிப்போர்ட் it is well known for everyone. so what they mean about investment, invest in universal digital access. எல்லாருக்கும் அந்த access கிடைக்கிற மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வாட் தே சே அபவுட் இன்ஃபார்ம் அப்படின்னா இன்ஃபார்ம் சிட்டிசன்ஸ் ஆன் ஏஐஸ் ரிஸ்க் அண்ட் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் இஸ் பீயிங் இன்வால்வ். அதுதானே இன்ஃபார்ம்னா. இன்க்ளூட்னா என்ன? இன்க்ளூட் டைவர்ஸ் வாய்ஸஸ் இன் ஏஐ டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் ஜெண்டர் பட்ஜெட்டிங் அண்ட் ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி டாக்ஸஸ், எஜுகேஷன் ஷிஃப்ட், கேப்பபிலிட்டிஸ் ஓவர் ஸ்கூலிங் இயர்ஸ். நம்ம இந்த HDIல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங்லாம் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் விட இத்தனை வருஷம் அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயமாக்குறதை விட வாட் ஆர் தி கேப்பபிலிட்டிஸ் தட் ஹி டெவலப்ஸ் அப்படின்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க rather than mean years of schooling அப்படின்றாங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்டாரிட்டி எக்கனாமி, ஏஐ ஆகுமெண்டேஷன் நாட் ரீப்ளேஸ்மெண்ட். ஏஐ எப்படி உள்ள சேர்த்துக்கிட்டு வளரலாம்னு யோசிங்களே தவிர ஏஐ இல்லாம எப்படி நம்மளுக்கு தடுக்க வருது அப்படின்னு யோசிக்காது. AI உடைய ஆகுமெண்டேஷனை பத்தி யோசிங்க, not the replacement of AI, because without AI it's not something it is not practically possible along the years. அதை சேர்த்துக்கிட்டு எப்படி வளர்றது அப்படின்னு யோசிங்க, because the whole report revolves around AI உடைய progress தான். சரியா? The technology alone cannot solve inequality. Human agency and inclusive policy choices will determine whether AI empowers or divides. So this you can write in conclusion, not only over here, the technological progress and human development பாதிக்கிற மாதிரி வருது அப்படின்ற மாதிரி ஒரு क्वेश्चन அந்த கான்டெக்ஸ்ட்ல கேட்டாங்க அப்படின்னா இதை எழுதலாம். The technology alone cannot solve inequality. இன்இக்வாலிட்டியை வந்து டெக்னாலஜி மட்டும் பண்ண முடியாது, பட் ஹியூமன் ஏஜென்சி கம்பைன்ட் வித் இட் அண்ட் தி பாலிசிஸ் தட் இஸ் இன்வால்வ் கேன் கிவ் அ சொல்யூஷன் டுவர்ட்ஸ் வாட் இட் ஆஃபர்ஸ் அப்படின்றாங்க. Okay, so this is what Human Development Index 2025 is whole about. ஓகேவா? Is there any doubt in this? இதோட பேசிக்ஸ் மட்டும் எப்பவுமே பார்த்துக்கோங்க. பேசிக்ஸ்னா என்ன? HDI உடைய பேசிக்ஸ், UNDP இயர்லி ஒன்ஸ், அப்புறம் மீடியம், அப்புறம் டைமென்ஷன்ஸ்,
அப்புறம் வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் த கண்ட்ரி இஸ் பீங் பிளேஸ், 0 to 1 எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. தீஸ் ஆர் ஆல் தி பேசிக்ஸ் தட் இஸ் பீயிங் இன்வால்வ் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அது. சரியா? மற்ற ஆங்கிள் இந்த வே ஃபார்வர்ட்லாம் நம்ம பார்க்கறத வந்து நீங்க எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல யோசிச்சு வச்சுக்கலாம். யோசிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எந்தெந்த இடத்துல வரும், பேப்பர் 1ல யூஸ் பண்ணலாமா, 2ல யூஸ் பண்ணலாமா, 3ல யூஸ் பண்ணலாமா, 4ல யூஸ் பண்ணலாமான்றத வச்சுக்கோங்க. ஓகேவா? So I will share this PPT. We'll move. So what is the source for your current affairs? என்ன படிக்கிறீங்க? Any magazine? Newspapers. No, current affairs magazine எதுவும் படிக்கிறது இல்லையா நீங்க? Newspapers. ஓகே. ஸோ அந்த கம்பைலேஷன் எதுக்காக வந்து மேகசின் அதை நம்ம பண்ணணும் அப்படின்னா, இந்த நியூஸ் பேப்பரை நீங்க எப்படி இது பண்றீங்க, how you making it comprehensive or something, ரிவைஸ் எப்படி பண்ணுவீங்க? இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, how will you revise it for your examination point of view? You are having an idea of how to make it simplified and using as a revision tool. அப்படி வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்க. ஓகே. ஸோ அப்படி வச்சிருந்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸை காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் யூஸ் இட். எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். நீங்க எப்படி ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? ஓகே. ஸோ என்னன்ற ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. யூ கேன் ஸ்டடி இன் கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் ஆர் நியூஸ் பேப்பர் எனிதிங், பட் அட் த எண்ட் ஆஃப் த டைம் யூ ஷுட் ஹாவ் அன் ஐடியா தட் ஹவு ஐ எம் கோயிங் டு ரிவைஸ் இட், ஹவு ஐ எம் கோயிங் டு மேக் இட் யூஸ் இன் மை எக்ஸாமினேஷன் பேப்பர். ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ண போறேன், மெயின்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ண போறேன்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா போதும், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட். Okay, so sample registration system statistical report. Okay, so have you heard this report anywhere? Sample registration report, statistical report. Okay, so எதை பத்தியானது? It gives about key demographic insights. Demographic insights na என்னங்க? Any idea? Birth rate, death rate, maternal mortality rate, infant mortality rate, replacement level, total fertility rate, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறது என்னது? சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் 2021. இதுவும் இயர்லி ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. This is being released by whom? This is being released by whom? Office of Registrar General for Census Commissioner. அவர் தான் ரிலீஸ் பண்றாரு. Ministry of Home Affairs. Ministry of Home Affairs. Okay, so yearly once it is being released and it gives key demographic insights for population landscape. So sample survey எடுப்பாங்க. சாம்பிள் சர்வேனா அதுலேயே வந்திருக்கு பாருங்க, சாம்பிள் தான். இப்போ எப்படின்னா சாம்பிள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எலெக்ஷனில் யார் வின் பண்ணுவா அப்படிலாம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா? சிஃபாலஜிக்கல் சர்வே அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, தேர்தலியல்னு சொல்லுவாங்க தமிழில். அப்படின்னா யார் வின் பண்ணுவா, இந்த கான்ஸ்டிடியூவன்சியில் யார் வின் பண்ணுவா அப்படின்னா அவங்க அந்த கான்ஸ்டிடியூவன்சி ஃபுல்லாக போய் எல்லா மக்களையுமா எடுத்திருப்பாங்க சர்வே. சாம்பிள் ரேண்டமாக தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இதுவுமே வந்து சாம்பிளாக தான் இருக்கும், சாம்பிளிங் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் இட் இஸ் பீங் ரிலீஸ் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், ஆஃபீஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஃபார் சென்சஸ் கமிஷனர் தான் ரிலீஸ் பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், பீரியாடிசிட்டி 1 year once. 1 year once. இப்போ 2025 உடைய ரிப்போர்ட் வந்து 2025லேயே வராது. இட் வில் டேக் சம் 2 years டு கம். ஏன்னா இப்போதான் எடுப்பாங்க, இதுக்கப்புறம் அதை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இட் வில் டேக் டைம். இந்த ரிப்போர்ட் ஏன் சார் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னா பேண்டமிக் இருந்துச்சு, பிளஸ் நார்மலாவே திஸ் ரிப்போர்ட் கம்ஸ் பேக்லாக்ல தான் வரும், பின்னாடியில இருந்து தான் வரும். ஏன்னா இப்போ 2021னா 2021லே வராது. 2021 அட்லீஸ்ட் ஷுட் ஹேவ் கம் பை 2023. டியூ டு பேண்டமிக் இட் ஹஸ் பீன் டிலேட் டு 2025. ஓகேவா?
Okay, so here we are going to deal about two important topics. Total fertility rate அப்படின்னு ஒன்று பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்றத ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் தட்? எனி ஐடியா? Yes, exactly. So what is the children, how many children a woman can reproduce during her active reproduction age? அவ்வளவுதான். அதுக்கு பேர் தான் என்னது? டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். ஓகேவா? ஸோ இப்போ இதுல என்ன இந்த ரிப்போர்ட்ல என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, நமக்கு டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபர்டிலிட்டியோட ஈக்குவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா என்னன்னா, ஒரு உமனுடைய ரீப்ரொடக்ஷன் ஏஜ்ல, ஆக்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஏஜ்ல ஹவு மெனி சில்ட்ரன் ஷீ கேன் கிவ் பர்த் டு அப்படின்னு சொல்றதா என்னது? டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். ஓகேவா? ஸோ வாட் இஸ் மீன் பை ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபர்டிலிட்டி சார்? சஸ்டைனபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபர்டிலிட்டினா என்ன சார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டு மேக் தி பாப்புலேஷன் சஸ்டைனபிள்னா அவங்களுடைய ஜெனரேஷன், இப்ப ரெண்டு பேரண்ட்ஸ்னா 2 பேர், ஆண் பெண் 2 பேர் இருக்காங்க. இவங்க they are being replaced by the same number 2 அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ரீப்ளேஸ்மெண்ட் லெவல். that is called as replacement level. ஓகேவா? சோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபர்டிலிட்டி usually is being kept at the number of 2.01. 2.01 என்ன சார்? 2 னா ஓகே சார். what is mean by 2.01 சார்? இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட், டெத்துக்கு. அப்புறம் வந்து சம் உமன் மே நாட் கிவ் பர்த், அந்த இதை கால்குலேட் பண்றதுக்காக 2.01 வச்சுக்கிட்டாங்க. எது? ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபர்டிலிட்டி. திஸ் இஸ் சம்திங் ஃபிக்ஸட் டு மேக் தி ஜெனரேஷன் சஸ்டைனபிள். அதுக்காக திஸ் இஸ் பீயிங் ஃபிக்ஸட் 2.01 அப்படின்றது. எல்லாருக்கும் புரியுதுல? வாட் இஸ் மீன் பை ரீப்ளேஸ்மெண்ட்? புரியுதுல? ஓகே, ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபர்டிலிட்டி திஸ் இஸ் பீயிங் ஃபிக்ஸட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் பிகமிங் ஈக்குவலன்ட் டு டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்றாங்க. இந்த ரிப்போர்ட்ல இந்தியாவுடைய டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் முதல்ல அதிகமா இருந்துச்சு. எவ்வளவு சார் இருந்துச்சு? 2.12 சம்திங் இருந்துச்சு. தட் இஸ் பீயிங் ரெடியூஸ்ட் டு 2.02, which is becoming equivalent to replacement level fertility. ஓகேவா? so we will see something very much detail about total fertility rate. ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்னு பார்ப்போம். I will use this space. ஓகேவா? so total fertility rate. So total fertility rate is greater than 2.5. Total fertility rate so இதுல இது ஒரு 2 கண்ட்ரின்னு வச்சுக்கோங்க. this is taking place in country A, this is taking place in country B. எந்த கண்ட்ரியில வந்து பாப்புலேஷன் வந்து சஸ்டைனபிளா இருக்கும்? ஏ. சோ ஜப்பான் மாதிரி கண்ட்ரியில பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் which is being less than 1.5. 1.5 விட கம்மியா இருக்கு. அப்படின்னா லோ ஃபர்டிலிட்டி ரேட், women's are reproducing less children. that population is not going to be sustainable. demographic dividend ப்ராப்ளமா இருக்க போகுது. ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் இல்லாம இருக்க போறாங்க. இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு இருக்கு. சரியா? ஓகே, இப்போ நம்ம we said about something called as total fertility rate is equivalent to replacement level fertility. ஓகேவா? is equivalent to replacement level fertility. இந்த மாதிரி எந்த கண்ட்ரிக்கு வருதோ அந்த இடத்துல we can say that population is stabilizing or equalizing or equilibrium ஸ்டேஜுக்கு வருது பாப்புலேஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த இது ஈக்குவேஷன் எங்க வருதோ அந்த இடத்துல பாப்புலேஷன் இஸ் ஸ்டெபிலைசிங். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னு போட்டுக்கிறோம். அது this is greater than replacement level fertility. replacement level fertility னா 2.01. ஓகேவா? சோ அதை விட ஃபார் எக்ஸாம்பிள் 3 இருக்கு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். 3 is greater than 2.2 தானே? அப்ப இந்த இடத்துல எல்லாம் பாப்புலேஷன் இஸ் எக்ஸ்ப்ளோஷன் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோமா என்னன்னு தெரியல. we call some group of population to be boomer population.
பூமர்னு சொல்றோம்ல, அதனுடைய அர்த்தம் என்ன? இல்ல நார்மலா நம்ம யூஸ் பண்ற டேர்ம் என்ன? பூமர் மாதிரி பேசாதடா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே தெரியாது, ஒரு மாதிரி ரிப்பீட்டடா பேசிட்டு இருக்க, தேவையில்லாத பேசுற, அட்வைஸ் பண்ற, இதெல்லாம் பூமர்னு சொல்றோம்ல. இத ஆக்சுவலி வாட் இஸ் தட் லிட்டரல் மீனிங் இஸ் they were born during the booming population. பாப்புலேஷன் பூம் ஆகும் போது பிறந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், 1970s to 1980s குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் கால்ட் அஸ் பூமர் பாப்புலேஷன். ரியலாவே அவங்களுக்கு பேரே பூமர் தான். சரியா? அதுக்கப்புறமா மாறுது, ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மாறுறாங்க. சரியா? ஓகே. சோ அப்ப the பூமர்னா இட் இஸ் நாட் சம்திங் தட் வி யூஸ் கொலோக்கியலி யூஸ் பண்றது இல்ல. பாப்புலேஷன் குரூப்புக்கு பேரு பூமர் பாப்புலேஷன். அந்த மாதிரி இந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அதிகமா இருந்த டைம்ல பிறந்த குழந்தைகளுக்குலாம் என்னன்னு சொல்றோம்? பூமர் பாப்புலேஷன். அவ்வளவுதான். பர்த் ரேட் ஈக்குவல் டு நம்ம வந்து ஆக்சுவலி இதை எப்படின்னு எடுக்கணும்னா ஃபர்டிலிட்டி ரேட்ல தான் நம்ம எடுக்கணும். பர்த் ரேட் ஈக்குவல் டு டெத் ரேட் அப்படின்ற இதுல இந்த பாப்புலேஷன் ஸ்டெபிலைசிங்ன்றதை இதை தான் சொல்லணும். இந்த ரிப்போர்ட் இஸ் ஃபோக்கசிங் ஆன் திஸ் ஒன். ஓகே. சோ அப்போ we are saying that what is booming population. ஓகேவா? அப்போ அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா பூமிங் பாப்புலேஷன் டைம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பாப்புலேஷன் இஸ் ஸ்டெபிலைசிங். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இப்படி போகுமா? ஈக்குவேஷன் இப்படி போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபர்டிலிட்டி 2, இது வந்து 1.5 அப்படின்னா அப்படிதானே போகும். ஜப்பான் மாதிரி கண்ட்ரில என்ன ஆகுது? பாப்புலேஷன் இஸ் டிக்ளைனிங். 3 ட்ரெண்ட் தான் இருக்கு மொத்தமாவே. டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், ரீப்ளேஸ்மெண்ட் லெவல். டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் இஸ் ஹையர் than தி ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபர்டிலிட்டி. அப்படின்னா பாப்புலேஷன் இஸ் பூமிங். டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் இஸ் ஈக்குவலன்ட் டு ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபர்டிலிட்டி. அப்படின்னா பாப்புலேஷன் இஸ் ஸ்டெபிலைசிங். ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபர்டிலிட்டி இஸ் கிரேட்டர் than தி டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். அப்படின்னா பாப்புலேஷன் இஸ் டிக்ளைன். அவ்வளவுதாங்க. இந்த 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் ஆல்சோ பீயிங் செட் இன் NCERT, ஹியூமன் டெவலப்மெண்ட் ஜியோகிராஃபில இருக்குது. இது சில டைம் கேட்கறாங்க அந்த பார்ட். ஸோ ஜஸ்ட் நோ அபவுட் தட் ஏரியா. ஓகே. சரி. ஓகே. ஸோ அப்போ இந்தியா அச்சீவ்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபர்டிலிட்டினா டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் இஸ் 2.02. இந்தியாவுடைய டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் இவ்வளோன்றாங்க. ஓகேவா? the population stabilization underway, narrative shifts from explosion to equilibrium. India is moving towards equilibrium. ஓகே. சோ ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் பார்ப்போம். ரீஜனல், அதாவது இந்தியா ஃபுல்லாவே அப்படி இல்ல, டோட்டலா மீனா எடுத்தா இப்படி வருது. உள்ள நடக்கக்கூடிய டிஸ்பாரிட்டிஸ் இருக்குல்ல, என்னென்ன? ப்ரோக்ரசிவ் ஸ்டேட்ஸ்னா என்ன? வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, இதெல்லாம் என்ன நடக்குது? டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபர்டிலிட்டி, which means that population is even declining in these kind of states, which is we call that to be progressive states. ஜப்பான் மாதிரி கண்ட்ரில எல்லாம் டெவலப்மெண்ட் அதிகமா நடக்கும்போது என்ன அர்த்தம்? பாப்புலேஷன் கம்மியாகுதுன்னு தான் அர்த்தம். எந்த இடத்துல பாப்புலேஷன் நிறைய இருக்கும் அந்த இடத்துல டெவலப்மெண்ட் கம்மியா தான் இருக்கும். பிகாஸ் ரிசோர்சஸ் ஆர் ஸ்கேர்ஸ், லிமிட்டட். அவ்வளவுதான். அதுதான் தியரி. ஓகேவா? சோ ஹை ஃபர்டிலிட்டி ரேட். சோ பீகார், உத்தரப்பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ். ஓகே. அப்ப என்ன பண்ணுவாங்க? வாட் வில் ஹேப்பன் இன் தி டியூ கோர்ஸ் ஆஃப் டைம்? 2030, 2040, 2050 எல்லாம் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஓல்டேஜ் பாப்புலேஷன் எங்க அதிகமா இருப்பாங்க? ப்ரோக்ரசிவ் ஸ்டேட்ஸ்ல அதிகமா இருப்பாங்க. அப்ப ஓல்டேஜ் பாப்புலேஷன் அதிகமா இருந்தா அந்த இடத்துல வேலைக்கு யார் வருவா? மைக்ரேட் ஆகி நார்த்ல இருந்து வருவாங்க. ஸோ மைக்ரேஷன் வில் டேக் பிளேஸ் மோர். இப்ப நம்ம ஒன்றும் இல்லை, அஸ் அ கண்ட்ரி டேக் இந்தியால இருந்து நிறைய மைக்ரன்ஸ் இஸ் கோயிங் டு டெவலப்டு கண்ட்ரிஸ், ரைட்? எதனால? இங்க ஒர்க் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு, அதனால நம்ம அங்க தள்ளி விடுறோம். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா இங்க ஒர்க் ஃபோர்ஸ் கம்மியாயிரும். அப்ப இங்க கம்மியாயிரும்னா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல கம்மியாயிரும். அப்ப அங்க இருந்து மைக்ரேட் ஆகி வருவாங்க. இன்டர்னல் மைக்ரேஷன் வில் டேக் பிளேஸ். ஓகேவா? சோ இது என்ன ஆகும்? வேற ஏதாவது பொலிட்டிக்கலா ஏதாவது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டீலிமிட்டேஷன். ஓகேவா? என்ன ஆகும்? நிறைய சீட், பிகாஸ் ஆர் சீட்ஸ் ஆர் பீயிங் கிவன் பேஸ்ட் அப்பான் வாட்? பாப்புலேஷன். இன்னைக்கு வரைக்கும் 543 சீட்ஸ் இன் லோக்சபா. அப்படின்னா ஆன் வாட் சென்சஸ் இட் இஸ் பீயிங் கிவன்? எந்த சென்சஸ்ல கொடுத்திருக்காங்க? 1971 சென்சஸ்ல தான் 543 சீட்ஸ் ஹஸ் பீன் அலோகேட்டட். அதுக்கப்புறமா சீட்ஸே இன்க்ரீஸ் பண்ணல, இன்டர்னலா டிலிமிட் பண்ணியிருக்கோம் நம்ம. புரியுதா? ஸோ 1971 சென்சஸ்ல தான் என்னென்ன எலெக்ஷன்ஸ் நடக்குது? பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்,
எம்எல்ஏ எம்பி எல்லா எலெக்ஷனும் அதுல தான் நடக்குது. ரைட்? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஸோ அப்போ delimitation is going to possess a greater challenge when this kind of or science is happening in India. So progressive states like Tamil Nadu, West Bengal and Kerala may have low representation. இது என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. நார்த் சவுத் டிவைட கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 2026ல கண்டிப்பா சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ we'll move. ஓகே, ஸோ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் விண்டோ இதுதான். ஓகேவா? 0 to 14 ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் எவ்வளோ சார் இருக்காங்க அப்படின்னா டிக்ளைனிங் யூத் கொஹரட் டிக்ளைன் ஆகுது 24.8%. 24.8% பாருங்க. இதுக்கு பேர் தான் என்னது? டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். ஸோ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னா நம்ம ரொம்ப ஸ்பெஷலா 15 to 29 ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புளை தான் சொல்லுவோம். ஆனால் தீஸ் ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் குரூப் ஆஃப் பீப்புள் தான். 66.2% ஆஃப் பீப்புள் இருக்காங்க இந்தியாவில். ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் ஏஜ் பல்ஸ் இந்தியாஸ் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ 9% என்ன இருக்கிறாங்க? 60%. இப்போ இந்த குரூப் ஆஃப் பீப்புள்லாம் எதில் போவாங்க? இதில் போவாங்க. இந்தியா வில் ஏஜ் as like what Japan is doing. Rising elderly population. So narrowing population pyramid base signals shifting dependency dynamics. So இப்போ இந்த old age population அதிகமாச்சு அப்படின்னா dependency population அதிகமாகும்ல. அப்போ அவங்களுக்கு தேவையான the policies should be framed அப்படின்றாங்க. Okay, so this data and facts you can use in your mains examination. Okay, next. So illiterate women அப்படின்னா படிக்காத உமன்ஸ் கிட்ட டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் எவ்வளவு இருக்கு? 3.29. So graduates and above அந்த உமன் கிட்ட ஃபர்டிலிட்டி ரேட் என்ன இருக்கு? 1.7, which means that from this we can understand that education is being taking ஒரு ஐடியாவை கொடுக்குது உமனுக்கு based upon the reproductive choices that they can choose. What is the on what they have to go for, அடுத்த சைல்டு எப்போ பண்ணணும், ஸ்பேசிங் என்ன, இந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ் என்ன கொடுக்குது? எஜுகேஷன் இஸ் கிவிங். We can strong inverse correlation validates பேட்டி பச்சோ பேட்டி பாதோ அப்படின்ற ஸ்கீம் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம், இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் மாதிரி. அது சரியா? ஒரு எஜுகேட்டிங் தி சைல்டு அண்ட் ப்ரொடெக்டிங் தி கேர்ள் சைல்டு, அதுதான் அந்த ஸ்கீமோடைய டெவலப்மெண்ட். இந்த ஸ்கீம்னால இட் இஸ் மேக்கிங் அ பாசிட்டிவ் கோரிலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியாஸ் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்றாங்க. படிச்ச உமன் ஆர் டேக்கிங் இன்ஃபார்ம்டு சாய்ஸஸ் ரிகார்டிங் தேர் ரீப்ரொடக்ஷன். இந்த ஒரு பேஸை வச்சு, இந்த ஒரு ஃபேக்டை வச்சு யூ கேன் சப்ஸ்டான்ஷியேட் இன் யோர் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். இன்ஃபார்ம்டு சாய்ஸஸ் ஆர் பீயிங் மேட் பை லிட்ரேட் விமன். இட் இஸ் பீயிங் சீன் இன் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அமாங் தி லிட்ரேட் விமன் அப்படின்னு எழுதலாம். இது எப்படின்னா, இப்போ ஒரு கவர்னன்ஸ்லாம் இதை எழுதலாம். ஹவு டஸ் அ ஸ்கீம் இஸ் இம்பாக்டிங் அ பாப்புலேஷன். ஒரு ஸ்கீமு, ஒரு கான்ஸ்டிடியூஷன், ஒரு லா எப்படி அந்த மக்களுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றத we can make a change. Even in ethics you can write these things. You have to just use, அதாவது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், ஒன்று படிச்ச ஒரே ஒரு விஷயத்த 4 பேப்பர்லயுமே பயன்படுத்திடலாம். அந்த மாதிரி யோசிங்க எப்பவுமே. இன்டெகிரேட்டட் அண்ட் கொஹரண்டா யோசிங்க. ஓகே, okay, health indicators, progress with persistent gaps. There is progress, but there are also gaps between. Okay, infant mortality rate அப்படின்னா என்ன? Infant mortality rateனா the children below the age of 5 yearsல எவ்வளவு பேர் மரணம் அடைகிறாங்க, அதை ஒரு 1000 group of children, 1000 அப்படின்ற children இதுக்கு எடுப்பாங்க. ஓகேவா? So 27 children are being died among 1000. This is infant mortality. So இந்த ரேட் ரூரல் லெவல்ல இருக்கு, அர்பன் லெவல்ல இருக்கு. அர்பன் லெவல்ல இருக்கு. ஸோ பெஸ்டா எங்க பாத்தீங்கன்னா கேரளால தான் லோவஸ்ட் இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் நடக்குது. ஸோ 1000 சில்ட்ரனுக்கு 6 சில்ட்ரன் தான் டெத் ஆகுறாங்க. ஸோ வெஸ்ட் மத்திய பிரதேஷ்ல 41. வெஸ்ட் மத்திய பிரதேஷ்ல.
So institutional delivery na enna? You can you name any scheme for institutional delivery? Janani Suraksha Yojana. Janani Suraksha Yojana. Apra? Janani Suraksha Yojana is a best scheme. Okay va? மற்ற ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு, பட் ஜனனி சுரக்ஷா யோஜனா இஸ் மேக்கிங் அ கிரேட்டர் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம்ல சொல்றாங்க. ஸோ 91.1% ஆஃப் பர்த்ஸ் ரிசீவ் மெடிக்கல் அட்டென்ஷன். அப்போ கிட்டத்தட்ட மோர் தென் 90% ஆஃப் தி பர்த்ஸ் ஆர் பீயிங் டன் த்ரூ இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி. அது சக்சஸ் என்ன? ஜனனி சுரக்ஷா யோஜனாவுடைய சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ், இப்போ இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி நடக்கிறதுனால இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்லாம் கம்மியாகும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி கோரிலேஷன் பிட்வீன் தட்? ஓகே. ஸோ இது வந்து இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட். அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட்லாம் இருக்கு. அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட்லாம் ஒன்று இருக்கு. சரியா? ஸோ இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் தான் மோஸ்டா எடுப்பாங்க. ஸோ ஜெண்டர் ஜஸ்டிஸ், செக்ஸ் ரேஷியோ அட் தி பர்த் 9113 ஃபீமேல்ஸ் ஃபார் 1000 மேல்ஸ். செக்ஸ் ரேஷியோ அப்படின்னாலே 1000 மேல்ஸுக்கு எத்தனை ஃபீமேல்ஸ் இருக்காங்க அப்படின்னு பாக்குறது தான். சரியா? ஸோ மீன் மேரேஜ் வந்து 22.5 இயர்ஸ். மொத்தமா இந்தியன் விமனோடைய ஏஜ் குரூப் ஆஃப் கெட்டிங் மேரேஜ் வந்து எவ்வளோ? 22.5 இயர்ஸ். திஸ் இஸ் அமாங் போத் மென் அண்ட் உமன் தான் சேர்த்து தான் எடுக்கிறாங்க. டோட்டலாவே 22.5 இயர்ஸ், நாட் ஒன்லி உமன். Third topic. This is the third topic. So World Economic Forum கேள்விப்பட்டிருக்கீங்களா? Yes, you should definitely have heard. சரியா? So World Economic Forum, so it releases 3 critical insights, 3 reports. Out of that reports we get some insights. So what is those reports அப்படின்னா, flagship reports அப்படின்னு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Global Risk Report, Global Risk Report, Gender Gap Report, and Future of Jobs Report 2025. Global Risk Report, Gender Gap Report, and Future of Jobs Report 2025. 3 முக்கியமான ரிப்போர்ட். ஸோ இது கேட்பாங்க. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் இஸ் a very important institution for preliminary examination. சரியா? என்ன பண்ணுங்க அப்படின்னா, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் என்னென்ன ரிப்போர்ட்லாம் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றத சின்னதா ஒரு பேப்பர்ல ஒரே டைம் உட்காந்து எழுதிட்டீங்கன்னா, மனப்படம் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான். அடிக்கடி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாட் இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் யூபிஎஸ்சியில் கேட்கலனாலும் நம்ம இங்க நடத்தக்கூடிய டெஸ்ட், எனி டெஸ்ட், ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்ல கண்டிப்பா வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் கொஸ்டின் இருக்கும். ஏன்னா திஸ் ரிப்போர்ட் ப்ரிலிம்ஸ்லேயே வந்து 2-3 தடவை கேட்டிருக்காங்க. அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ வாட் என்ன கைண்ட் ஆஃப் ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, யூஎனுடைய ரிப்போர்ட் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். யூஎனுடைய ரிப்போர்ட் எல்லாமே தெரிஞ்சு வைக்கணும். விச் இஸ் ஹேவிங் என் இம்பாக்ட் ஆன் இந்தியா அப்படின்றது டெஃபினட்டா தெரியணும். அண்ட் தென் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரமோடைய எல்லா ரிப்போர்ட்டையும் அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போங்க. வெப்சைட்டுக்கு போயிட்டு ஜஸ்ட் அவங்க ரிப்போர்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் பண்றாங்கன்றத எழுதி வச்சுக்கோங்க. எல்லா ரிப்போர்ட்டையும் எழுதி வச்சிருக்கிறது பெஸ்ட். எழுதி வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிடுங்க. ஒரு நாள் தான் அந்த வேலை, மொத்தமா முடிஞ்சிடும். அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. உள்ள இருக்கிற அந்த இன்சைட்ஸ் எல்லாம் படிக்க தேவையில்லை. இப்போ குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்னா இதுக்குள்ள சொல்லியிருப்பாங்களா? அது எதுக்காக வேணும்னா நம்மளுக்கு மெயின்ஸுக்கு தான் வேணும். வாட் இஸ் திஸ் ரிப்போர்ட், ஹூ இஸ் ரிலீசிங் இட், இது கண்டிப்பா பிரிலிமினரி ஆங்கிள் தெரியும். ரைட்? ஓகே. ஸோ 3 ரிப்போர்ட்ஸ், ஜெண்டர் கேப் ரிப்போர்ட், குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் ரிப்போர்ட். ஓகேவா? ஸோ ஜெண்டர் கேப் அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஜெண்டர் கேப், தெர் இஸ் சம்திங், ஒரு இன்இக்வாலிட்டி நடக்கிறத தான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து போர்ட்ரே பண்ணுது. இன்இக்வாலிட்டி. பேரிட்டி அப்படின்னா என்ன? வாட் இஸ் மீன் பை பேரிட்டி? ஈக்குவாலிட்டி. பேரிட்டினா என்ன? ஈக்குவாலிட்டி தான். எவ்வளவு ஈக்குவாலிட்டி வந்திருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு பேரு பேரிட்டி. ஸோ டோட்டலா குளோபலா பாத்தீங்கன்னா 69%, அரௌண்ட் 68.8% தான் உமன்ஸ் ஆர் ஈக்குவல். 100 உமன் இருக்காங்க உலகம் ஃபுல்லா அப்படின்னா அதுல 68 உமன் தான் மென்னுக்கு ஈக்குவலா இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அலாங் தி டைமென்ஷன்ஸ் அவங்க பார்ப்பாங்க. அந்த டைமென்ஷன்ஸ்ல தான் பார்க்கணும். ஈக்குவல் இன் வாட் சென்ஸ் அப்படின்னா த டைமென்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், இந்த பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, ஆக்சஸ் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டில் வி ஹேவ் அரௌண்ட் 123 இயர்ஸ் டு அச்சீவ் 100% பேரிட்டி. இன்னும் 100 வருஷம் நடக்கணும், இன்னும் 120 வருஷம் நடக்கணும். அப்பதான் வந்து பேரிட்டி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் 2025. ஸோ குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட்டை என்னன்னு பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் ரிஸ்க், லாங் டேர்ம் ரிஸ்க் அண்ட் மீடியம் டேர்ம் ரிஸ்க் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. இயர்ஸ்ல இப்போ உடனே நடக்கக்கூடியது ஷார்ட் டேர்ம் ரிஸ்க், 10 இயர்ஸ்ல நடக்க போறத லாங் டேர்ம் ரிஸ்க் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ மிஸ்இன்ஃபர்மேஷன் டாப்ஸ் ஷார்ட் டேர்ம் த்ரெட்ஸ். ஸோ கிளைமேட் டாமினேட்ஸ் லாங் டேர்ம் ஹாரிசான்.
ரிஸ்க்னா என்ன, இந்த உலகத்துக்கு எந்தெந்த வழியிலலாம் ரிஸ்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாக்குறதா என்னது குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட். ஸோ ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் ஒன்று, நெக்ஸ்ட் குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் ஒன்று, நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் ரிப்போர்ட். பேர்லயே இருக்கு அப்படிதானே, ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் ரிப்போர்ட். ஓகே, ஸோ ஃபியூச்சர்ல ஹவு ஜாப்ஸ் இஸ் கோயிங் டு கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு நடக்கும், எவ்வளவு ஜாப் லாசஸ் நடக்கும், அதனால என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நாட் ஒன்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் அப்பான் ஒரு வேற ஏதோ ஒரு டைமென்ஷன்ஸ்ல புதுசா ஒரு டெக்னாலஜி வருது, அது எப்படி இம்பாக்ட் பண்ண போகுது, அதெல்லாம் சொல்றதா என்னது ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் ரிப்போர்ட். 22% ஜாப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் எக்ஸ்பெக்டட். 22% ஜாப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஏஐ அண்ட் கிரீன் டிரான்சிஷன் டிரைவிங் த சேலஞ்ச். நான் சொன்ன மாதிரி ஏஐன்றது ஒரு முக்கியமான ஒரு ஃபியூச்சர்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இன்னொன்னு என்ன பாக்குறாங்க, கிரீன் டிரான்சிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளைமேட் சேஞ்சுக்காக நம்ம வந்து செய்ய போற நிறைய விஷயங்கள்லாம் கிரீன் டிரான்சிஷன் தானே சொல்றாங்க. கிரீன் டிரான்சிஷன் ஹவு இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் தி ஜாப்ஸ் இன் தி ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கறாங்க. இதுதான் வந்து 3 ரிப்போர்ட்டோடைய ஒரு அவுட்லைன். we will see in detail உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு we will move on. Okay, so this is India's gender gap challenge mixed progress. So overall பாத்தீங்கன்னா India is ranking 131 among the 148 countries. Slipped 2 places, 2 place கம்மியா இருக்காங்க. ஸ்கோர் வந்து 64.1%, below most of the South Asian countries except Pakistan and Maldives. So recently we saw about happiness index னு ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? happiness index. அதுல இந்தியா வந்து ரேங்க் வந்து இந்தியா இஸ் ரேங்கிங் பிலோ பாகிஸ்தான். அவர் ஜிடிபி இஸ் தி 3rd largest ஜிடிபி. இருந்தாலும் ஏன் பாகிஸ்தானை விட பாகிஸ்தான் ஜிடிபி இஸ் நாட் ஈவன் கிரேட்டர் than தமிழ்நாடு ஜிடிபி. டோட்டல் தமிழ்நாடு ஜிடிபியோட பாகிஸ்தான் ஜிடிபி இல்லைங்க, பட் பாகிஸ்தான் இஸ் ஹாப்பியர் than இந்தியா. ஏன்? இந்தியால நிறைய டிஸ்கண்டென்ட்மெண்ட்ஸ் அப்படின்றாங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத குரூப் ஆஃப் பீப்புள் இந்தியன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ தே எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் கவர்னன்ஸ் ப்ராசஸ், தே எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரீபீஸ்ன்னு சொல்லல, மோர் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் கவர்னன்ஸ். இப்போ இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்ற ஒரு டிஸ்கண்டென்ட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கு. பாகிஸ்தானுக்கு அங்க எதுவுமே செய்யறது இல்லை, அதனால அவன் எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை அப்படின்னு. செஞ்சாதானே எதிர்பார்க்கிறது, இங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால we are expecting something more from them. அப்போ அந்த டிஸ்கண்டென்ட்மெண்ட் கவர்னன்ஸ் ப்ராசஸ்ல நிறைய இருக்கு. ஹாப்பினஸ் இஸ் பீயிங் லோவர் than பாகிஸ்தான். ஸோ இந்த மாதிரி பாருங்க என்ன ஐடியால இது வந்து இதுல தான் எழுதிருந்தாங்க, எடிட்டோரியல்ல தான் எழுதியிருந்தாங்க. திஸ் இஸ் அ வியூ பாயிண்ட் தான். இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஏன் கம்மியா இருக்குன்றது ஒருத்தருடைய வியூ பாயிண்ட் தான். இது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு ஐடியாலாம் இல்லை, அவர் எழுதியிருக்கிறார். நிறைய we are expecting more from governance process அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இந்த ஜெண்டர் கேப் அப்படின்றது என்ன? Along 3 dimensions we are measuring. Educational attainment 1, economical participation of women which is equivalent to men அப்படின்றது 1, next political empowerment அப்படின்றது 3வது. So 3 dimensions we are measuring what? Gender gap. ஓகேவா? So educational attainmentல பாத்தீங்கன்னா 97%, near parity. இதெல்லாம் நான் வந்து இந்தியால தான் பேசுறேன். I'm speaking about India's. ஃபர்ஸ்ட் குளோபலா பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்ப இந்தியாவுக்கு வந்துட்டோம். சரியா? நெக்ஸ்ட் எக்கனாமிக்கல் பார்ட்டிசிபேஷன்ல பாத்தீங்கன்னா 40%. ஓகேவா? நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் லெஸ் தென் 14%. 14%யும் கம்மியானதா உள்ளதான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த 3 டைமென்ஷன்ஸையும் சேர்த்து தான் we are getting a rank of 131. ஸோ ஜெண்டர் கேப் அப்படின்றது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் ரிலீஸ் பண்றது இந்த 3 டைமென்ஷன்ஸ் எல்லாம் தான் மெஷர் பண்றாங்க. எக்கனாமிக், எஜுகேஷனல் அண்ட் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட். ஸோ ஹியர் வி கேன் யூஸ் இட். ஸோ இந்த டைமென்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்தியா? எனி பில்? கான்ஸ்டிடியூஷனல் உமன் ரிசர்வேஷன், அதுக்கு பேர் என்ன? நாரி சக்தி வந்தான் அபியான் 106 கான்ஸ்டிடியூஷனல். கேள்விப்பட்டிருக்கீங்களா? 33% ரிசர்வேஷன், வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? அந்த ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான். ஸோ மினிமம் வேஜஸ் ஆக்ட், ஈக்குவாலிட்டி ஆஃப் மென் அண்ட் உமன் கைண்ட் ஆஃப் வேஜஸ், டிபிஎஸ்பி, இதெல்லாம் வந்து எக்கனாமிக்கல் பார்ட்டிசிபேஷனை கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக. எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட் we have already attained
நியர்லி 97%, it is a very good progress தான். ஓகே, ஸோ குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் இது வந்து இந்தியாவுக்கு தான் சொல்றேன். சரியா? நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம், வாட் ஆர் த ரிஸ்க் தட் அ கண்ட்ரி மே ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் சொல்றாங்க. ஷார்ட் டேர்மா பாத்தீங்கன்னா என்னன்னா மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபர்மேஷன். தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் யூ கேன் யூஸ் இன் யர் எத்திக்ஸ் பேப்பர், சொசைட்டி பேப்பர்லையும் யூஸ் பண்ணலாம். வாட் இஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் வாட் இஸ் டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? வாட்டர் ஸ்கேர்சிட்டி. So misinformation, disinformation because of what? AI, artificial driven deep fakes எல்லாம் வந்திருக்கு நிறைய. கரெக்டா? அது ஒண்ணு. நெக்ஸ்ட் மீடியம் டேர்ம் 5 years, societal polarization, economic and cultural divides deepening, declining civic freedoms, human rights concerns. There is some human rights violation நடந்துகிட்டு இருக்கு இந்தியால அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் சொல்றாங்க. அது வந்து மீடியம் டேர்மா வாய்ப்புகள் இருக்கு, ரிஸ்கா இருக்கு. லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ரிஸ்க், கிளைமேட் இஸ் a long term risk not only for India, for most of the countries. ஓகேவா? ஸோ டெக்னாலஜிக்கல் டிஸ்ரப்ஷன், அட்வர்ஸ் AI அவுட்கம்ஸ் அண்ட் சைபர் இன்செக்யூரிட்டி. ரீசெண்டா என்ன, சஞ்சார் சாத்தி ஆப் ஸோ ஒரு செக்யூரிட்டி ப்ராசஸ்க்காக இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்றாங்க. there are some pros and there are some cons. சரியா? ஸோ இந்த லாங் டேர்மா இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்டை அவங்க பார்க்குறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். லாங் டேர்ம்ல கிளைமேட் இஸ் அ ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம்ல குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ரைட் எனிவே. மீடியம் டேர்ம்ல சிவிக் ஃப்ரீடம்ஸ் ஆர் கெட்டிங் ஷ்ரங்க் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ரைட். Then misinformation and disinformation, you know about the nuances about misinformation, disinformation because of artificial intelligence, deep fakes அப்படின்றத எழுதலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் we will move to the third report, future of work, India as global AI talent hub. ஓகே, நம்ம ஏற்கனவே we have seen in human development index, right? India is the number 1 country in the AI penetration பார்த்தோம்ல. So India leads globally in the AI talent concentration. So 22% job transformation இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு future of jobs reportல பார்த்தோம். Significant and expected in the next 5 years. The nature of work may change அப்படின்றாங்க. எப்படி சார் 22% அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆஃபீஸ்ல இந்த டிடிபி ஒர்க்லாம் பண்றாங்க. This is going to get replaced by AI and something. இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்கணும். தட் இஸ் அ ரிஸ்க் ஃபார் தெம், பிகாஸ் சம் பீப்புள் ஹூ ஹவ் டோட்டலி டிபெண்டன்ட் ஆன் திஸ் டிடிபி ஒர்க்ஸ் ஆர் சம்திங், ஹவு தே ஆர் கோயிங் டு மூவ் அஹெட். நெக்ஸ்ட் செக்டோரல், ஏஐ, பிக் டேட்டா, கிரீன் எனர்ஜி அண்ட் கேர் எக்கனாமி. தீஸ் ஏரியாஸ் ஆர் கோயிங் டு கெட் க்ரோன் அப்படின்றாங்க. ஏஐ, கிரீன் எனர்ஜி, வாட் இஸ் மீன் பை கேர் எக்கனாமி? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பெய்டு அன்பெய்டுன்னு பிரிக்கலாம் கேர் எக்கனாமியை. அன்பெய்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாலாம் பண்ணுறது அன்பெய்டு ஒர்க்கு. பெய்டு ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸ் பண்ணுறது கேர் எக்கனாமி பெய்டு ஒர்க். திஸ் இஸ் ஆஃப் பெய்டு அண்ட் அன்பெய்டு ஒர்க். ஓகேவா? ஸோ இந்த ஏரியாஸ்லாம் கோயிங் டு கெட் இம்ப்ரூவ்ட் ஆர் கோயிங் டு கெட் பூஸ்ட் அப்படின்றாங்க. ஏஐ படிச்சிருந்தா பெரிய இது, கேர் எக்கனாமியில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய வாய்ப்புகள், அப்புறம் கிரீன் எனர்ஜியில் இருக்கிறவங்களுக்கு. ஓகேவா? ஸோ automation risk, traditional clerical and data entry roles in service sector face high displacement risk, as we said about. Okay, so what is the way forward for this one அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்ல நம்ம சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே நாரி சக்தி வந்தான் அபியான் 106 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சரியா? ஸோ ரிவர்ஸ் தி டிக்ளைனிங் உமன்ஸ் ரெப்ரஸன்டேஷன் 14% தான் இருக்கு. அது அட்லீஸ்ட் 33% இம்ப்ரூவ் ஆகும். ஜெண்டர் கேப்ல நீங்க பாத்தீங்கன்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெண்டர் கேப் would have been improved. அதை சரி பண்ணணும்ல, அதுக்காக தான் அது அந்த ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட், ஃபார்மலைஸ் தி கேர் எக்கனாமி. கேர் எக்கனாமி 7.5% ஆஃப் தி ஜிடிபி. அதை ஃபார்மலைஸ் பண்ணுங்க. பூஸ்ட் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட், ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் த்ரூ பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். labor force participation rate. Okay.
female labor force participation rate. Combat misinformation, digital literacy and Digital India Act. Digital literacy and Digital India Act. So literate everyone through digital. Digital இப்போ ரூரல் ஏரியாஸ்லாம் நிறைய பேருக்கு டிஜிட்டலாக பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கில் தெரியாது. அப்போ யூ மேக் ஸ்டெப்ஸ் ஃபார் skilling them digitally. Balance regulation with free speech. Next, invest in climate disaster resilient infrastructure. Climate CDRI na enna? Climate disaster resilient infrastructure. Climate disaster resilient infrastructure. Green hydrogen mission கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், because there is question கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. Align skills with green hydrogen mission. AI talents with hub status. Protect labor intensive sectors from shocks. Labor intensive sectors na enna? DTP sectors la labor intensive sectors தான். அதை வந்து ஷாக்ஸ் த்ரெட்ஸ்ல இருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்றத ஒரு ஐடியாவை ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. These are some way forward. Use this with the data that we have given. Any kind of conclusionsல இப்போ இன்ஃபார்மல் செக்டார்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதெல்லாம் வச்சு ஏதாவது எழுதலாம். இன்ஃபார்மல் செக்டார், ஃபார்மல் செக்டார், கிக் எக்கனாமினா என்ன? ஃப்ரீலான்சிங், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி, பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் ஒர்க். அவங்கெல்லாம் கிக் எக்கனாமி எப்படி ஃபார்மலைஸ் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி சோஷியல் செக்யூரிட்டி நெட்ஸ் தர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதை வச்சு எழுதலாம். சரியா? ஓகே, கேன் வி மூவ்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தி ஃபைனல் டாபிக், women in Indian armed forces. Women in Indian armed forces. So why this in news? Why this was in news? After Pagalgam. இல்ல Pagalgam இல்ல. ஓகே, அந்த கேஸ் இல்ல. இப்ப இது வந்து ஜூன் மந்த்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்டிஏ தெரியுமா? வாட் இஸ் என்டிஏ? நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. அப்ப அந்த அகாடமில இருந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் 14 கேர்ள்ஸ் has passed the test and been integrated into the services. ஸோ என்டிஏல என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரை கமாண்ட் சர்வீசஸ் நடக்கும். ட்ரை கமாண்ட் என்ன? ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி, இவங்க எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு பேசிக் இது நடக்கும். எக்ஸாமினேஷன், த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் தே கிளியர் அண்ட் தே மூவ் டு தி அதர், அவங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் போகும். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் 14 கேர்ள்ஸ், 14 women have been moving into the services. அதுதான் வந்து என்னது இந்த நியூஸ், women in armed forcesக்கான ஒரு அடிப்படை. ஓகேவா? இந்த அந்த கேஸ் என்னன்றதை நான் சொல்றேன் உள்ள இருக்கு. ஓகேவா? ஜார்னி ஃப்ரம் எக்ஸ்க்ளூஷன் டு எம்பவர்மெண்ட். ஓகே, ஸோ ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்க அப்படின்னா 1888, 1958, இந்த பீரியட்ல என்னவா இருந்திருக்காங்க உமன்ஸ் இன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னா மெடிக்கல் பயோனியர்ஸா இருந்திருக்காங்க, டாக்டர்ஸா இருந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து ஏன்னா டாக்டர் தேவைப்படும்ல, அதனால அவங்க சேர்த்திருக்காங்க. 1992ல பிரேக்கிங் பேரியர்ஸ் உமன் ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம் ஓபன்ஸ் நான்-கம்பாட் ரோல்ஸ். நான்-கம்பாட் ரோல்ஸ்னா என்னென்ன? சிக்னல்ஸ், இன்டெலிஜென்ஸ், எஜுகேஷன், இந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் மெடிக்கல் மட்டும், அதுக்கப்புறம் நான்-கம்பாட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. எந்த இயர்ல? 1992க்கு அப்புறம். சரியா? நெக்ஸ்ட் இந்த இதுல தான் பார்க்கணும். சாரி, இதுக்கு பேர் தான் வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். ஸோ ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வரைக்கும் தான் அவங்களை எடுப்பாங்க. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஒரு 14 இயர்ஸ் அந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வரைக்கும் தான் அவங்கள சிக்னல்ஸ், இன்டெலிஜென்ஸ், எஜுகேஷனா அந்த இதுக்கு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த கேஸ்ல பாருங்க, பபிதா புன்னியா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. பபிதா புன்னியா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க? பெர்மனன்ட் கமிஷன், இந்த ஷார்ட் சர்வீஸ்லாம் வேண்டாம், பிகாஸ் அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை நம்ம வந்து ஆர்டிகல் 14 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படின்றதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, பெர்மனண்டா நீங்க வந்து யூ ஹாவ் டு பிளேஸ் தம் இன் தி சர்வீஸ். இதுல ஈவன் இன் நான் கம்பாட் ஃபோர்ஸஸ்லயோ கம்பாட் ஃபோர்ஸஸ்லயோ நீங்க வந்து உள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்றதுதான் பபிதா புன்னியா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். திஸ் கேஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு இந்த கேஸை நீங்க எங்க வேணாலும் எழுதலாம். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நாட் ஒன்லி ஃபார் உமன் இன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், யூ கேன் ரைட் எனிவேர். ஸோ என்டிஏ ஓபன்ஸ் டோர் 2022ல. இந்த 2022ல சேர்ந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் இப்ப பாஸ் அவுட் ஆயிருக்காங்க. சரியா? நேவி வெல்கம்ஸ் women on submarines, அக்னிபாத் includes women services. இதுதான் ஹிஸ்டாரிக்கலா இருக்கக்கூடிய ஒரு வே. திஸ் இஸ் வாட் ஹிஸ்டாரிக்கலா. ஃபர்ஸ்ட் மெடிசன்ல மட்டும் சேர்த்திருக்காங்க, அப்புறம் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல சேர்த்திருக்காங்க ஒரு 14 இயர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பபிதா புன்னியா கேஸ்ல என்ன பண்றாங்க, யூ ஷுட் இன்க்ளூட் them ஃபார் பர்மனன்ட் கமிஷனுக்கு உள்ள, பர்மனண்டா தே ஷுட் பி எம்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. தென்
டோட்டலா இன்டெகிரேட் பண்றாங்க. என்டிஏ ஓபன் பண்றாங்க 2022ல. இப்போ அந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹஸ் பீன் பாஸ்ட் இன்டு சர்வீஸ்க்கு உள்ள போயிருக்காங்க. என்டிஏன்றது ஒரு பேசிக் ட்ரைனிங் அகாடமி ஃபார் தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ வை விமன் வாரியர்ஸ் மேட்டர் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது ஆர்டிகல் 14, 15, 16 தான். ஆர்டிகல் 14, 15 and 16. 14, 15, 16 கான்ஸ்டிடியூஷனலா ஈக்குவாலிட்டியை சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா உமன் ஆல்சோ ஷுட் பி இன்க்ளூடட் இன் டு தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஓகேவா? ஆபரேஷனல் எக்ஸலன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டைவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் தருவாங்க. உமனை இன்க்ளூட் பண்றதுனால they give diverse perspectives, not only some emotional triggers தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. the difference between men and women அப்படின்னா they give some ஒரு ஸ்டெபிலைசேஷன் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாருங்க, மாடர்ன் வார்ஃபேர் வேல்யூஸ், டெக்னாலஜி அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஓவர் ப்ரூட் ஃபோர்ஸை தாண்டி ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு மாடர்ன் வார்ஃபேர் வேல்யூஸ் inclusion of women gives modern warfare values. Breaking stereotypes, powerful role models inspiring girls nationwide. When a woman is becoming a champion in any kind of sports in that area, that inspires a group of people who are living over there. Recently kuda the enna world cup Indian cricket world cup kabadi la kuda YouTube sensation கண்ணகி நகர் கார்த்திகாவா. ஸோ கார்த்திகா வந்து so much of sensation in that area. She inspires people over there. கரெக்ட் தானே? ஸோ அப்போ it may make a change. It may challenge the patriarchal traditional norms which have been prevailing in India for the year long. உடைச்சிட்டு அந்த பேரியர்ஸை உடைச்சிட்டு அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. Humanitarian it's built trust in conflict zones. Cultural sensitivity enables access where male soldiers face barriers. So these are something very important mandates. Okay, so இந்தியால வந்து எவ்வளவு நம்பர்ஸ், எவ்வளவு விமன் இருக்காங்க? 4% of the Indian army. So யூகேல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா it is around 15 to 16% இருக்காங்க. Only 4% of the numbers is present in the Indian army in various services. வேரியஸ் உள்ள அந்த நம்ம வந்து நாட் ஒன்லி இன் வார்ஃபேர்ல இல்லாம வேற இதுல இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து 4% அப்படின்னு சொல்றோம். 1700+ women officers are serving. First all women UN peacekeeping unit வந்து women தான். All women இந்தியா அது. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர்ஸ். இதெல்லாம் வந்து நீங்க எத்திக்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஸோ யூ ஜஸ்ட் நோ அபவுட் தி நேம். மனப்பாடம் பண்ணணும்னு இல்லை, இந்த நேமை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. சோஃபியா குரோஷி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, தென் வியோமிகா சிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் இவங்க 2 பேரும் கொஞ்சம் பழைய நபர்கள். சிவா சௌஹான் அண்ட் தில்னா அண்ட் ரூபா. ரூபா யார் அப்படின்னா நாவிகா சாகர் பாரிகாரமான அந்த ஷிப் எடுத்துட்டு டோட்டலா வேர்ல்டு வைடு சுத்திட்டு வந்தாங்கல்ல, அதுல வந்து இவங்களுடைய பேர் ரொம்ப முக்கியம். ரூபா அண்ட் தில்னா. நாவிகா சாகர் பாரிகாரமா 25,000 nautical miles போயிட்டு வந்திருக்காங்க. Okay, so this is what is the real obstacles for them அப்படின்னு பாத்தீங்கன்னா, really they cannot match men in the foot soldiers. ஃபுட் சோல்ஜரா அவங்களால மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னா அது வந்து we cannot say that they can exactly match what men can do அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. காம்பேட் ரோல் சீலிங், இன்ஃபேண்ட்ரி, ஆர்ம்டு காப்ஸ், ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ரிமைன்ஸ் க்ளோஸ்ட் பிளாக்கிங் பாத் டு ஸ்ட்ராட்டஜிக் கமாண்ட் பொசிஷன்ஸ். இப்போ நீங்க உள்ள வந்து ஒரு சோல்ஜரா வந்தாதானே அவங்க அடுத்த லெவலுக்கு உள்ள ப்ரமோட் ஆவாங்க. அவங்க உள்ளே வர முடியாத அளவுக்கு அப்படி அவங்க ஸ்ட்ராட்டஜிக் கமாண்டுக்கு போக முடியும். தட் இஸ் மேக்கிங் அ blockage, that is making an obstacle to them அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் physical standard, high endurance demands versus biological differences, need for role specific fitness criteria. The biology of women will not match the demands of the warfare. அதுதான் இந்த aspect. What are the obstacles அப்படின்னு பார்க்கும்போது this is one of the practical obstacle. Next one, cultural resistance. கல்ச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா women should not go into
ஏரியாஸ் லைக் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லும் போது தட் இஸ் ஆஃபரிங் அ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் கேப்ஸ். ஈவன் தோ women are being employed or being put in the highly combat zones like Siachen Glacier அந்த மாதிரி போடும்போது what is the facilities that they can, what the facilities that the armed forces can offer for them at that sensitive places? அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ண முடியும்? ரிமோட் போஸ்டிங், சியாச்சின் கிளேஷியர், சப்மரைன்ஸ், பார்டர் ஏரியாஸ்லாம் என்னவா இருக்கும்? இதெல்லாம் அவங்களுக்கான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸா இருக்குது. ஹவு தே கேனாட் ஒரு சோல்ஜரா உள்ள வரணுன்றதுக்கான பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி அவங்க மேட்ச் பண்ண முடியும்? வி கேனாட் டைல்யூட் தி பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் பீயிங் அ சோல்ஜர் ஃபார் தி கேட்டகரி ஆஃப் விமன். கரெக்டா? நம்ம டைல்யூட் பண்றோம் அப்படின்னா வார் நடக்கும் போது டைல்யூட் பண்ணுவாங்களா? அவங்க முடியாதுல்ல. அப்போ அந்த ஸ்டாண்டர்ட்ஸை மேட்ச் பண்ண முடியலன்னா அவங்க எப்படி வந்து ஹையர் கமாண்டுக்கு போக முடியும், ஸ்ட்ராட்டஜிக் கமாண்டுக்கு போக முடியும்? நெக்ஸ்ட் ஒன், சைக்காலஜிக்கல் பர்டன். 2% of the paramilitary forces, but 40% of the suicides also is happening among women. Okay, so isolation, scrutiny and work life balance இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். It is not similar footing as men. Okay, so what is the path to integration? Training reform, role specific fitness standards, mandatory gender sensitization across all ranks. Gender sensitization இந்த வார்த்தை வேணா யூஸ் பண்ணுங்க. Gender sensitization based upon the roles, the physical standards has to be fixed அப்படின்றாங்க. Gender equality index, sanitation facilities, crutches, family support system இதெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. These are something ஒரு வே ஃபார்வர்ட் மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது என்னவா பண்ணணும் அப்படின்றது இருக்கணும். சரியா? நியூ எஜுகேஷனல் பாலிசி 2020ல கரிக்குலம் should be to inspire the next generation of group of people to get into the armed forces. Next, Disha, this is an Air Force உடைய ஒரு initiative to include women. Disha அப்படின்றது initiative. Adopt Israelis mixed gender battalions, US integrated command models இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். Nari Shakti is not just about policy, but it is a foundation of modern, capable and Atmanirbhar Bharat. Okay. So this is what with respect to women in armed forces. Okay, wow. So is there any doubt? Fine. Okay. So you just prepare most in the topics எல்லாமே வந்து மெயின்ஸ் ரிவால்வ் பண்ணி தான் இருக்கும். ஃபேக்ட்ஸ் நிறைய படிச்சிருக்கோம். You can use this in many of your areas. எங்க யூஸ் பண்ணணும்ன்றதை முன்னாடியே யோசிச்சு வச்சிட்டீங்கன்னா நம்ம எழுதும் போது அது தன்னால வந்துடும். அப்போ வந்து வாட் வி ஹாவ் டு டூ இஸ் திங்க் வேர் இட் ஷுட் பி யூஸ்ட் அலாங் த லைன்ஸ். அவ்வளோதான். அதை மட்டும் யோசிச்சு வைங்க. அதை யோசிச்சு வச்சிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ தேங்க்யூ. வில் மீட் இன் another current affairs session. Thank you.